ஹாய் ஹலோ வெல்கம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 14 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த 5 ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 இந்த 5 ஆர்டிக்கலும் ஈக்குவாலிட்டி சமத்துவத்தை பற்றி பேசுது. வாங்க இது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்குது. ஸோ இந்தியாவில் எனி பர்சன், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், இந்திய திருநாட்டில் இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், ஹி மே பி எ சிட்டிசன் ஆர் நான் சிட்டிசன், அவர் இந்திய குடிமகனாக இருக்கலாம், இல்லை இந்திய குடிமகனாக இல்லாத ஒரு வெளிநாட்டவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்குது. இதில் 2 கோட்பாடை இதில் குறிப்பிடுறாங்க. ஒன்று சட்டத்தின் முன் சமம், இன்னொன்று சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை நல்கும் அப்படின்னு. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இதை என்ன அப்படிங்கிறத இன்னும் கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிறது இட் இஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் தி பிரிட்டிஷ் ட்ரெடிஷன். ஆங்கிலேயர்களிடமிருந்து நம்ம அதை எடுத்துருக்கோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் யாருக்கும் பாரபட்சம் காட்டாது, எல்லோருக்கும் ஒரே விதமான சட்டம் தான் இந்தியா நாட்டில். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிறது என்னென்னா சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை, ஒரே விதமான பாதுகாப்பை நல்கும் அப்படிங்கிறது இது. இதை நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் தான் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் சமமான பாதுகாப்பை நல்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரிட்டிஷ் ட்ரெடிஷனில் இருக்கக்கூடியது இட் இஸ் நெகட்டிவ் ஓரியன்டேஷன், ஒரு நெகட்டிவ் கான்செப்டில் இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அரசாங்கம் நினச்சாலும் ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது தேவை உள்ளவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், இவங்களுக்கு அரசாங்கம் நினச்சாலும் எதுவும் உதவ முடியாது. ஏன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிறப்ப அனைவருக்கும் ஒரே விதமான சட்டத்தை தான் கொடுக்க முடியும், அனைவருக்கும் சமமான ஒரே விஷயத்தை தான் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போது ஏழை எளிய மக்களுக்கு உதவ முடியாது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இன் நெகட்டிவ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது? பாசிட்டிவ் கான்செப்ட், ஒரு பாசிட்டிவான கான்செப்ட். எப்படின்னா அண்டர் ப்ரிவிலேஜ்டு, கஷ்டப்படக்கூடியவங்க, ஏழை எளிய மக்கள், ஊனமுற்றோர், இந்த மாதிரி பின்தங்கிய வகுப்பினர், இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை, சில ஸ்கீம்ஸை அரசாங்கத்தால் வழங்க முடியும். அப்போது இது வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிற கான்செப்டில் வருது. இட் இஸ் அ பாசிட்டிவ் கான்செப்ட். இட் இஸ் அன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிறது நெகட்டிவ் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லாவோட எலாபரேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இன் ஃபேவர் ஆஃப் எனி பர்சன். இப்போது யாரோ ஒரு தனிநபருக்காக, யாரோ முக்கியஸ்தர்களுக்காக, பணக்காரங்களுக்காகவோ ஏழைக்காகவோ தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது. ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னால் என்ன? அவங்களுக்கு ஏதாவது கோட்டா கொடுக்குறது, அவங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறது, அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ஈக்குவல் சப்ஜெக்ஷன் ஆஃப் ஆல் பர்சன் டு த ஆர்டினரி லா ஆஃப் த லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பை த ஆர்டினரி லா கோர்ட். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த சட்டங்கள் வந்து ஒரு தண்டனை குறிப்பிட்டால் அந்த சட்டம் சொல்கிற தண்டனையை தான் நீங்கள் வழங்க முடியுமே தவிர சில விஷயங்களுக்கு தண்டனை இல்லை சட்டத்தில்னா அதுக்கு நீங்கள் தண்டனை வழங்க முடியாது அப்படிங்கிறத செகண்டு சொல்லுது. தேர்ட் ஒன் என்ன சொல்லுதுன்னா நோ பர்சன் இஸ் அபோவ் த லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்துக்கு மேல் யாருமே கிடையாது, எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். அது நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபேமஸாக ஒரு கேஸ் 2018 நடக்குது. அந்த கேஸ் பேர் நவஜித் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸில் இந்த நவஜித் சிங் ஜோஹர் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் போடுறாரு. ஐபிசி செக்ஷன் 377 அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. குறிப்பாக அடிப்படை உரிமைகளில் எங்களுடைய ரைட் ஈக்குவாலிட்டிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். 377 ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? கிரிமினலைசிங் த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆஃப் எல்ஜிபிடி அப்படிங்குது. கிரிமினலைசிங் அப்படின்னா என்னென்னா 377 வந்து அன்நேச்சுரல் செக்ஸ் ஆக்டிவிட்டி, லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க, இவங்க ஏதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்டல்ஜ் ஆனாங்கன்னா இது இட் இஸ் கிரிமினலைசிங் த பர்டிகுலர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு எதிராக தான் இவர் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து அகெயின்ஸ்ட் தி ரைட் ஈக்குவாலிட்டி, அதனால் இது நாங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து நீக்கிறோம், டீக்ரிமினலைசிங் த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டு, ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு நீங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ரைட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான்.
மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்களோ அதை மைனாரிட்டியும் பண்ணலாம், இதில் தப்பு இல்லை. ஸோ லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து இட் இஸ் நாட் ராங் அப்படின்னு சொல்லி இந்த ஐபிசி செக்ஷன் 377 அபாலிஷ் பண்ணிடுறாங்க. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை நல்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுலேயும் 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. இது என்னென்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அண்டர் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுக்கும் போதும் சரி, இல்லாட்டி யாருக்காவது ஏதாவது விஷயத்தை கட் பண்ணும் போதும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமான கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு சமமான ட்ரீட்மெண்ட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் முதல் இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், இது வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டத்தை வழங்கக்கூடியது. யாருக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக எதுவும் கோட்டாவோ எதுவும் கொடுக்க முடியாது. வேறஸ் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்செப்டை நம்ம பார்த்தோம். இது வந்து அந்தந்த நபருக்கு தகுந்த மாதிரியான கோட்டாக்களை வழங்கக்கூடியது. அந்த நபருக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய தகுதி நிலைக்கு, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான கோட்டா, அவங்களுக்கு ஸ்கீம்ஸு, ப்ரிவிலேஜஸ் வழங்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக புரியும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் அப்ளிகேஷன் ஆஃப் சேம் லா டு ஆல் பர்சன் ஹூ ஆர் சிமிலர்லி சிச்சுவேட்டட். அப்போது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஏன் இன்றைக்கி வந்து ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, ஒவ்வொரு வயது கேட்டகரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு தனியாக, விஷுவலி இம்பேர்டுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா அவங்க எல்லாரையுமே ஒரே ஒரு பிரித்து அவங்க எல்லாரையும் ஒரு சமமாக ஒரு லெவலுக்கு கொண்டு வராங்க. யாரெல்லாம் அண்டர் 16 அவங்கெல்லாம் அண்டர் 16. பெண்களுக்கு தனியான ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறம் ஊனமுற்றோர்களுக்கு தனியான ஓட்டப்பந்தயம் ஏன் வைக்கிறாங்க? அந்த கேட்டகரியில் இருக்கவங்க அந்த கேட்டகரியில் மோதனா கரெக்டாக இருக்கும். அது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அவங்களுக்கு சரியான சமமான ஒரு போட்டியாக இருக்குங்கிறதுனால அப்படி வச்சுருக்காங்க. அந்த கான்செப்ட் தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. மூணாவது பாருங்கள், லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக். அதான் சொல்லிட்டேன், ஒரு ஊனமுற்றவரும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு விதவையும் இன்னொரு விதவையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதில் பாகுபாடு காட்டக்கூடாது. அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஏதாவது கொடுக்கலாம், கோட்டாவோ வேறு எதுவோ கொடுக்கலாம். இதுக்கு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த தகுதி நிலைக்கு தகுந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரே விதமான கோட்டாவை தான் கொடுக்குது. அதில் பிசிலேயே இவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இல்லை. ஸோ இதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. ஒன் ஆஃப் த வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்ங்க. தென் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படி ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து தான் வருது. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டை ஏவி டைசி அப்படிங்கிறவர் தான் முத கொண்டு வராரு. எங்கன்னா பிரிட்டனில் இங்கிலாண்டில் இந்த சட்டம் வருது. இவர் என்ன சொல்கிறாரு? ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுலேருந்து தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிறது பிறக்குது. ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்தின்படி ஆட்சி, ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லானா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதில் ரூல் ஆஃப் லா அப்படின்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் அது ரூல் ஆஃப் லா. இதில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரி பவர். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரி பவர் அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு இந்தியன் சிஸ்டம். எப்படி? ஒரு குற்றம் செய்யணும், ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறாங்க, அந்த குற்றத்துக்கு வந்து என்ன தண்டனையோ அந்த தண்டனையை மட்டும்தான் நீங்கள் வழங்க முடியும். அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒரு லா இருக்குது நாட்டில், அந்த சட்டத்தில் என்ன தண்டனை குறிப்பிட்டிருக்கோ அந்த தண்டனை படி தான் நீங்கள் தண்டனை கொடுக்கணும். ஒரு குற்றமற்ற செயலுக்கோ அல்லது சட்டத்தில் குறிப்பிடாத சில செயலுக்கோ நீங்கள் தண்டனை வழங்க முடியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்டு, ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது பேசுது. நீ பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், நீ யாரானாலும் இருந்துட்டு போ, ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. மூணாவது கான்செப்ட் பிரைமசி ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் இந்தியாவில் கிடையாது. மொதல் 2 கான்செப்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாங்க. மூணாவது கான்செப்ட் ஏன் இந்தியாவில் கிடையாது அப்படின்னா இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதுதான் சோர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பவர். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய உரிமைகளுக்கு அத்தாரிட்டி, அது எதுக்கு சோர்ஸ், அதோடைய சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ஆனால் வெளிநாடுகளில் எப்படி இருக்குது, குறிப்பாக இங்கிலாண்டில் எப்படி இருக்குன்னா ஒருவருடைய தனிநபருடைய ரைட்டு, அதுதான் தனிநபருடைய உரிமை தான் கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் உரிமை வருது, அவங்களுக்கு உரிமைகள்லேருந்து தான் கான்ஸ்டிடியூஷன் பிறக்குது. இதுதான் 2 வேறுபாடு. மொதல் 2 இந்தியா கான்செப்டில் இருக்குது, கடைசி கான்செப்ட் இந்தியாவில் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணலை. அப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லிட்டீங்க, அப்போ நீங்களும் நானும் ஒன்றா, நீங்களும் பிரசிடெண்ட்டும் ஒன்றா, நீங்களும் கவர்னரும் ஒன்றா அப்படின்னு நிறைய கேள்வி நமக்கு வரும். இல்லை, இதில் சம் எக்ஸப்ஷன் இருக்குது. சம் எக்ஸப்ஷன் அப்படின்னா யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குது, என்னெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கும் பிரசிடெண்ட், கவர்னர், அதுக்கப்புறம் எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் ஊடகம், இந்த ஊடகம், இது எல்லாத்துக்குமே சம் எக்ஸப்ஷன் இருக்குது. குறிப்பாக இன்னொரு விஷயத்துக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் ஆர்டிகல் 39B அண்ட் ஆர்டிகல் 39C.
இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ், நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள், we can discuss. Thank you.